வணக்கம் மாணவர்களே. போன கிளாஸில் கணக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா? நம்ம வாய்ப்புகளின் கணக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா? புக்கெல்லாம் வாசித்து பார்த்தீங்களா? நல்லா ஓகே. இப்போது பேஜ் நம்பர் 78 ஒரு கணக்கு பண்ணிட்டோம். நாம் வாசித்து பார்த்தீங்கல்ல? ஓகே. ரெண்டாவது கணக்கு பண்ண போகிறோம் நாம். சரியா? ரெண்டாவது கணக்கு டீச்சர் கேள்வி வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவரிடம் ஓர் 2 இலக்க எண் கூறும்படி சொல்லவும். அதிலே 3 கொஸ்டின் சப் கொஸ்டின் இருக்கு. முதல் கொஸ்டின், இதில் 2 இலக்கங்களும் சமமாக வாய்ப்பு எவ்வளவு? இரண்டாவது கொஸ்டின், முதல் இலக்கம் இரண்டாவது இலக்கத்தை விட பெரியது ஆவதற்கான வாய்ப்புகள் என்ன? மூணாவது கொஸ்டின், முதல் இலக்கம் இரண்டாவது இலக்கத்தை விட சிறியது ஆவதற்குரிய வாய்ப்பு என்ன? 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கலாம் நாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருவரிடம் ஒரு 2 இலக்க எண் கூறும்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 2 இலக்க எண்ணுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 இலக்க எண் எதுலேருந்து தொடங்குது? 10லேருந்து இல்லையா? 10லேருந்து எது வரைக்கும்? 950 வரைக்கும். டீச்சர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் போன கிளாஸில். அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இதில் 2 இலக்கங்களும் சமமாக வாய்ப்பு எவ்வளவு? அப்போ நம்ம 10 தொடங்கிட்டோம் இல்லையா? 10ங்கிற நம்பர் எடுப்போம். நாம் 10ங்கிற எண் எடுக்கும்போது சமமாக வாய்ப்பு, 2 இலக்கங்களும் சமமாக வாய்ப்பு வேணும் இல்லையா? 10 சமமா? இல்லை. 11 எஸ் சமம் இல்லையா? அப்படியே வரிசையாக நாம் எடுத்துகிட்டு போவோம். 12 சமம் அல்ல இல்லையா? இலக்கங்கள் சமம் அல்ல. 13 சமம் அல்ல. 14 சமம் அல்ல. அப்படியே சமமாக அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது அடுத்த நம்பர் எது வரும்? 20, 21, அப்படியே 22 வரும் இல்லையா? 22 என்ன? சமம் இல்லையா? அப்படியே எடுக்கும்போது அதுக்குண்டான வாய்ப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏது வரைக்கும்? 99 வரைக்கும். அப்போ நான் ஆல்ரெடி இந்த கிளாஸில் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? மொத்த வாய்ப்பு எடுக்கணும், மொத்த எண்ணிக்கை எடுக்கணும். அதில் நமக்கு அனுகூலமான வாய்ப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தேவையானது எது? சமமாக இருக்கணும் இல்லையா? இலக்கங்கள் சமமாக இருக்கணும், அதுதான் தேவையானது. அப்போ இலக்கங்கள் சமமாக இருக்கணும்னா நம்ம அந்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் பை மொத்த. அதில் மொத்த வாய்ப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ மொத்த வாய்ப்பு உங்களுக்கு தெரியும். மொத்தமாக எத்தனை 2 இலக்க எண்கள் உண்டு தெரியும் இல்லையா? உங்களுக்கு ஆல்ரெடி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எத்தனை 2 இலக்க எண்கள் உண்டு மொத்தமாக? 90 இல்லையா? 90. அதில் நமக்கு அனுகூலமானது, அதாவது நமக்கு தேவையான வாய்ப்பு கண்டுபிடிக்கணும். ஏதாக நமக்கு தேவையான வாய்ப்பு? 2 இலக்கங்கள் சமம் இல்லையா? 2 இலக்கங்கள் சமம், அதாவது சமம். 11, 22 எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. ஏது வரைக்கும் போகலாம்? எஸ் 99 வரைக்கும். எத்தனை எண்ணம் உண்டோ? 9 எண்ணம் இல்லையா? அப்போது மொத்த வாய்ப்பு 90, அதில் 9 எண்ணம் இலக்கங்கள் சமம். அப்போ எப்படி எழுதலாம் அதை? வாய்ப்பு 90ல் 9 இல்லையா? அதாவது பின்ன வடிவமாக எழுதும்போது 9/90, அதை சுருக்கி எழுதும்போது 1/10. வாய்ப்பு எத்தனை? 1/10. அதில் சப் கொஸ்டின் ரெண்டாமത്തെ கொஸ்டின் பாருங்கள். ஓகே. அதாவது முதல் இலக்கம் இரண்டாவது இலக்கத்தை விட பெரியது ஆவதற்கான வாய்ப்பு கண்டுபிடிக்கணும் நாம். சரியா? எதுலேருந்து தொடங்கலாம்? 10லேருந்து தொடங்கிக்கலாம் இல்லையா? 10 தான் முதல் இலக்க 2 இலக்க எண். அப்போ 10 தொடங்கும் போது 10 என்ன பார்க்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். 1 0 இல்லையா? அதாவது முதல் எண், அதாவது முதல் எண் 1, ரெண்டாவது எண் 0. இப்போ முதல் எண் இரண்டாவதை விட பெருசு. அப்போ 10 எடுத்துக்கலாம் நாம். அடுத்தது 11 நாம் வேண்டாம் இல்லையா? சமம், இலக்கங்கள் சமம், அது வேண்டாம். பின்ன 12 பாருங்க, அது என்ன பார்க்கும்? இரண்டாவது இலக்க எண் கூடுதல் இல்லையா? 1ஐ விட பெருசு. அப்போ அதை எடுக்க வேண்டாம். 12, 13, 14, அப்படியே 19 வரை வராது, நமக்கு தேவையில்லை. ஏன்னா இரண்டாவது இலக்க எண் கூடுதல் இல்லையா? அப்போ அடுத்த எண் ஏது? 20 இல்லையா? 20. ஏன்னா 20, 2, 0 வருது. அதாவது முதல் இலக்க எண் ஜாஸ்தி இல்லையா? 0ஐ விட கூடுதலாகும். அப்போ 20 வரும். அடுத்தது எது எண்? 21 வரும் இல்லை? ஏன்னா இரண்டாவது இலக்கத்தை விட பெரியதாகும் முதல் இலக்கம்.
இல்லையா? 21 வரும். பின்ன அடுத்தது 22 23 ஒன்று வராதில்ல, பின்ன ஏது வரும் பாருங்க, பண்ணி பாருங்க. 29 30. எஸ், ஏது வரும் 30 வரும். ஏன்னா 3 0 3 தான் பெருசு, 0 விட பெருசு 3 இல்லையா? 30 வரும், 31 வரும், 32 வரும், 33 வராது, 34 ஒன்றும் வராது. பின்ன அடுத்தது ஏது 40. அப்படியே போட்டு இருக்கோம். ஏது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் நாம? 98 வரை கண்டுபிடிக்கணும். 98 ஏதில் வரும்? 9 8 இல்லையா? முதல் எண் 9, இரண்டாவது 8. இரண்டாவது எண்ணை விட முதல் எண் பெருசு. அப்போ 98ஐயும் நாம் இதில் சேர்த்துக்கணும். ஆனால் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை எண்ணிக்கை வரும், எத்தனை எண்ணெண்ண தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அந்த எண் எல்லாம் நான் எழுதியிருக்கேன். 2 இலக்க எண் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அதில் 2 இலக்க எண் பார்க்கும்போது அந்த நாம் 11 12 நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அது 99 வரை இல்லையா? அதுக்கு கீழே பாருங்கள், அதுக்கு கீழே வர்ற எல்லா எண்களுமே நமக்கு தேவையானது இல்லையா? அதுதானே நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. பாருங்க நல்லா. எஸ், ஆமாம், நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா முதல் இலக்க எண் இரண்டாவது எண்ணை விட பெரியதாகும். அதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. பாருங்க, எத்தனை எண்ணிக்கை உண்டோ நீங்கள் இது படிச்சிருக்கீங்க இல்லையா? முதல் லெசன் படிச்சிருக்கீங்க, நல்லா கூட்டுத்தொடர்கள் லெசன் நல்லா படிச்சிருக்கீங்க இல்லையா? எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க இல்லையா? அதில் பாருங்க எத்தனை எண் உண்டோ? 1. முதல் வரிசையில் ஒரு எண், இரண்டாவது வரிசையில் எத்தனை எண் உண்டோ? 2. மூன்றாவது வரிசையில் எத்தனை எண் உண்டோ? 3. பாருங்க, கூட்டுத்தொடர் தானே, நம்ம கூட்டுத்தொடர் லெசன் நல்லா படித்தாச்சு இல்லையா? அதில் இருந்து நாம் அதையெல்லாம் பயன்படுத்தி படிக்கணும் இனிமேல் ஈஸியாக. சரியா? உட்காந்து இருந்து எண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை விட ஈஸியான மெத்தடெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியெல்லாம் நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது அதை பயன்படுத்தி இந்த முக்கோண வடிவத்தில் உள்ள எண்களை நாம் கண்டுபிடிக்கணும். எத்தனை எண்ணிக்கைன்னு நாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது ஒரு கூட்டுத்தொடர் தானே. 1, 2, 3, எக்ஸெட்ரா. எத்தனை வரணும் வரும்? கடைசி வரிசையில் எத்தனை எண்ணிக்கை உண்டோ? எத்தனை நம்பர்ஸ் உண்டோ? 9 எண்ணம் இல்லையா? அப்போது இது தொடர்ச்சியான, நீங்கள் படிச்சிருக்கீங்க, தொடர்ச்சியான எண்ணல் எண்களின் எண்ணிக்கை இல்லையா? எத்தனை எண்ணிக்கை உண்டோ நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஏதாக்கும் n × n+1/2 இல்லையா? படிச்சிருக்கீங்க. அப்போது n × n+1/2. இதில் மொத்தமாக எத்தனை எண்ணம் உண்டோ? 9 எண்ணம். கடைசி எண் 9 எண்ணம் உண்டு இல்லையா? நம்ம கோமா போட்டு எழுதும்போது அந்த தொடர் 1, 2, 3, எக்ஸெட்ரா 9 வரை வரும். இப்போ கடைசி எண்ங்கிறது 9. அப்போ n × n பெருக்கல் n+1, அதாவது 9 + 1 10 இல்லையா? /2. அதை 2ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்கும்? 9 பெருக்கல் 10/2, அதாவது 90/2 = 45 கிடைக்கும். அப்போது மொத்தமாக 45 எண்ணிக்கை. நமக்கு தேவையானது அனுகூலமான வாய்ப்பு. மொத்த 2 இலக்க எண்களின் நமக்கு தேவையான வாய்ப்புங்கிறது 45. சரியா? இனி மொத்தமாக எத்தனை 2 இலக்க எண்கள் உண்டோ அது மறக்கக்கூடாது, அதை கூட எழுதணும் இல்லையா? வாய்ப்பு எழுதும்போது அதையும் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். மொத்தத்தில் 10லேருந்து 99 வரை 90 எண்ணம் உண்டோ. அப்போ வாய்ப்புங்கிறது, அதாவது முதல் எண் இரண்டாவது எண்ணை விட பெரியதாவதற்கான வாய்ப்பு சமம் 45/90. அதாவது 90ல் 45 எத்தனை அடிச்சது? 1/2. சரியா? 1/2ன்னு வாய்ப்பு கிடைக்கும். மூணாவது கொஸ்டின் பாருங்க, வாசிங்களா? இதே மாதிரி இல்லையா? நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, நல்லா உத்து பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு? அதில் பாருங்க, அதில் நாம் முதல் கொஸ்டின் பண்ணணும் இல்லையா? 11 22 அது சென்டரில் வருது இல்லையா? இந்த நடுவில் இந்த வட்டம் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த எண்ணெல்லாம் நாம் கண்டுபிடிச்சது. அதுக்கு மேலே ஒரு முக்கோண வடிவத்தில் உள்ள எண்கள் வருது இல்லை, பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன பார்க்கும்? என்ன பார்க்கும்? எஸ், இரண்டாவது எண் முதல் எண்ணை விட பெரியதாகும்.
சரியா? அந்த எண்கள் எல்லாத்தையுமே கவனிங்க பார்க்கலாம். சரியா? வலது பக்கத்தில் உள்ள அந்த முக்கோண வடிவத்தில் எண்கள் வருதுல்ல, அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. என்ன பார்க்கும்? இரண்டாவது எண் முதல் எண்ணை விட பெரியதாகும். அதாவது எங்கிருந்து தொடங்கும்? நம்ம படித்தோம் இல்லையா? நான் சொல்லி தந்த டீச்சர் 10, 11 அது ஒன்றும் வராது. அடுத்தது என்ன வரும்? 12. 12ங்கிறது 1,2. 2 எண்கள் 12 இல்லையா? அதாவது இரண்டாவது இலக்க எண் முதல் எண்ணை விட பெரியதாகும். 13 ஆமாம் வரும் இல்லையா? 13 வரும். அப்படியே சொல்லிட்டு போகும்போது கடைசியாக ஏதெண் வரும்? 89ல் நிற்கும். சரியா? 89 வரை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது அதுவும் இதே மாதிரி நாம் ஃபஸ்ட் லெசன் நீங்கள் படிச்சிருக்கீங்க, கூட்டுத்தொடர்கள் லெசன் முதல் லெசன் படிச்சிருக்கீங்க. முதல் வரிசையில் எத்தனை எண்ணிக்கை உண்டோ? முதல் வரிசையில் 8 எண்ணம் அப்படியே கம்மியாயிட்டே வருது பாருங்க. அடுத்தது 7 அப்படியே கம்மியாயிட்டு கடைசியில் 1 அப்படின்னு நிற்கும். அதுவும் ஏது கூட்டுத்தொடர் மாதிரி நாம் எழுதிக்கலாம். அதாவது 1, 2, இங்கிருந்து கீழே இருந்து சொல்லும்போது என்ன வரும்? 1, 2, 3, எக்ஸெட்ரா ஏது வரைக்கும் வரும்? 8 எண்ணம் இல்லையா? கடைசி வரிசையில் 8 எண்ணம் உண்டோ? 8ஓட 1 கூட்டும்போது 9. அப்போது 8 பெருக்கல் 9/2 அதாவது 72/2 சமம் 36 கிடைக்கும். அப்போது வாய்ப்பு சமம் 36/90 சமம் வெட்டி சுருக்கும் போது 2/5 கிடைக்கும். சரியா? இது இல்லாமல் வேறொரு மெத்தட்லையும் பண்ணிக்கலாம். நான் டீச்சர் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம் முதல் எண் இரண்டாவது எண்ணை விட பெரியதை நாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? எத்தனை எண்ணிக்கை கிடைச்சது? 45. அதுக்கு முன்னாடி நாம் என்ன கண்டுபிடிச்சோம்? இலக்கங்கள் சமமாக இருக்கிறது எத்தனை எண்ணம் கண்டுபிடிச்சோம். அது எத்தனை? 9 எண்ணம். அப்போது மொத்தம் எத்தனை? 90. அதில் எத்தனை மைனஸ் பண்ணணும்? எத்தனை மைனஸ் பண்ணணும்? 45ஐயும் 9ஐயும் இந்த 2த்தையும் மைனஸ் பண்ணணும். இந்த 2த்தையும் மைனஸ் பண்ணும்போது 45 9 54. இப்போ 90லேருந்து 54 போக மீதி எத்தனை? 36. அப்படியும் நாம் கண்டுபிடிக்கலாம். அப்படியே யோசிச்சிருக்கலாம் இல்லையா? பார்த்தீங்களா? இந்த 2 இலக்க எண்களை வச்சுட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கணக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? இல்லை இல்லையா? இந்த மாதிரி சிறப்புகள் நம்ம எண்களில் நிறைய, இந்த கணிதத்தில் நிறைய இருக்குது இந்த மாதிரி கேள்விகள். 3வது கொஸ்டின் பார்க்கலாமா? அதே பேஜ் நம்பரில் 3வது கொஸ்டின் வாசிக்கிறேன் டீச்சர். பாருங்கள். 2 இலக்க எண்களை எல்லாம் வெவ்வேறு காகித துண்டுகளில் எழுதி ஒரு பெட்டியில் இடப்பட்டுள்ளன. இதிலிருந்து ஒரு காகித துண்டை எடுத்தால் கிடைக்கும் எண்களின் இலக்கங்களின் பெருக்கல் பலன் பகா எண் ஆவதற்குரிய வாய்ப்பு என்ன? 2 இலக்க எண்களுக்கு பதிலாக 3 இலக்க எண்கள் ஆனாலோ? இதில் 2 செக்ஷன் நம்ம 2 செக்ஷனாக பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 இலக்க எண்களை பார்க்கணும், அடுத்தது 3 இலக்க எண்களை. சரியா? இதுலேயும் அதே மாதிரி தான் 2 இலக்க எண்களை எழுதி பெட்டியில் போட்டிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு காகித தண்டுலையும் ஒவ்வொரு நம்பர் எழுதி போட்டிருக்காங்க. சரியா? அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். அதிலிருந்து ஒரு காகித துண்டை நாம் எடுக்கணும். அப்போ அது எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 இலக்க எண்கள் பார்க்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு அப்புறமா போகலாம். ஃபஸ்ட்டு 2 இலக்க எண் எது வேணால் வரலாம் இல்லையா? ஏது வேணால் வரலாம். 10லேருந்து 99 வரை மொத்தமாக எத்தனையாக்கும்? 2 இலக்க எண்கள் மொத்தமாக நாம் எத்தனை காகித துண்டு அதில் இருக்கும்? 90 இல்லையா? அப்போ மொத்த வாய்ப்பு 90 கிடச்சிது. அதில் நமக்கு தேவையான வாய்ப்பு தான் கண்டுபிடிக்கணும். தேவையான வாய்ப்பு ஏது? கொஸ்டின் எல்லாம் பாருங்க. 2 இலக்க எண்களின் பெருக்கல் பலன் பகா எண் ஆவதற்குரிய வாய்ப்பு. பகா எண்ணா தெரியும் உங்களுக்கு இல்லையா? டீச்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். என்ன பார்ப்போம்? எஸ், அதாவது பகா எண்களின் காரணிகள் அந்த எண்ணும் 1 அந்த எண் மட்டும்தான். அந்த 2 காரணிகள் தான் அதுக்கு உண்டாகும். சரியா? தெரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளும் தெரியும். எது? 2 3 5 அப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையா? கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் நல்லா. சரியா? இதில் என்னென்னா அந்த காகித துண்டுகள் நம்ம எடுக்கும்போது அதோட இலக்கங்களின் பெருக்கல் பலன். சரியா? அந்த எண் பகா எண் கிடையாது, அந்த எண் பகா எண் இல்லை. அதில் கொஸ்டின் வந்து அந்த எண்களின் இலக்கங்களின் பெருக்கல் பலன் ஏதா இருக்கணும்? பெருக்கல் பலன் பகா எண்ணாக இருக்கணும். அதுக்குண்டான வாய்ப்பு. அப்போ நம்ம நல்லா கவனித்து அதை கணக்கை பண்ணணும். சரியா? கொஸ்டின் நல்லா வாசிக்கணும் இந்த மாதிரி.
கொஸ்டின்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிங்க பார்க்கலாம். நமக்கு வந்து 2 இலக்க எண் இல்லையா, பெருக்கல் பலன் என்ன இருக்கணும், பகா எண். ஃபஸ்ட்டு நாம் பார்க்கலாம். ஏதாக்கும் 10 இல்லையா, 10ங்கிற போது நமக்கு வராது, நமக்கு தெரியும். என்ன காரணம், 1 0 பெருக்கும்போது என்ன வரும், 0 ஆகி போயிடும் இல்லையா. அப்போது நம்ம இப்போவே நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். எதுக்கும் 10 20 30 அது ஒன்றும் வராது. என்ன அடுத்தது 11 வராது. ஏன்னா தெரியும் உங்களுக்கு 11ல் 1 பெருக்கல் 1 தான் வரும். அது வந்து என்ன பார்க்கும், பகா எண் கிடையாது. சரியா, பகா எண்ணும் இல்லை பகு எண்ணும் இல்லை 1ங்கிறது. சரியா, அடுத்தது எது 12 இல்லையா. 12 பெருக்குங்க, அந்த இலக்கங்களை பெருக்குங்க. 1 பெருக்கல் 2 1 பெருக்கல் 2 சமம் 2. 2ங்கிறது என்ன பார்ப்போம், பகா எண் இல்லையா, பகா எண். அப்போ ஏது எடுத்துக்கலாம், நாம 12 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வருமா பாருங்க, யோசிங்க. ஏதாக்கும் வரும் 21 வருமில்ல, யோசிங்க பார்க்கலாம். இதே எண்ணை திருப்பி போட்டால் போதும்ல. 1 பெருக்கல் 2 சமம் 2. அதே மாதிரி 2 பெருக்கல் 1 2 தானே. அப்போவே நமக்கு இன்னொரு எண் கிடைச்சாச்சு. சரியா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாக்கும் 21. சரியா, அடுத்தது பாருங்க, நம்ம 12ல் நிறுத்தியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த நம்ம 13 இல்லையா. 13 பெருக்குங்க. 1 பெருக்கல் 3 சமம் 3. அது எஸ் பகா எண் ஆகும். சரியா, அப்போ 13 கிடைச்சாச்சு. இப்போ எத்தனை ஆச்சு, 3 ஆச்சு இல்லையா. 13 எடுத்தா உடனே நமக்கு அடுத்த எண் கிடைச்சிரும். ஏதாக்கும் அதை திருப்பி போடுங்க, 31 கிடைச்சிரும் இல்லையா. 3 பெருக்கல் 1 பாருங்க, 3 பெருக்கல் 1 3 தானே, அதுவும் பகா எண். அடுத்தது 13 இல்லையா. 13ல் நிறுத்தியிருக்கோம் நாம. 14 15 அப்படியே போகும்போது ஏது வரும், 15. ஏது வரும் 15. 15 பெருக்குங்க. 1ஐயும் 5ஐயும் பெருக்கும்போது எது வரும், 5 பகா எண். தெரியும் உங்களுக்கு இல்லையா. 1 5 பெருக்கும்போது 5 வரும். 5 பகா எண் ஆகும். அதையே திருப்பி போட்டால் ஏதாக்கும் 51. 51ல் இலக்கங்களை பெருக்குங்க பார்க்கலாம். 5 1ஐயும் பெருக்கும்போது திரும்பவும் 5 வருது. அதனால் 51 இந்த செட்டில் வந்தாச்சு. சரியா, இனி நாம் அடுத்தது 15 நிறுத்தியிருக்கோம். 15 16 வராது. ஏன்னா 16 1ஐயும் 6ஐயும் பெருக்கும்போது 6 பகு எண் ஆகும். அடுத்தது ஏது 17. 17 1ஐயும் 7ஐயும் பெருக்குங்க 7. அப்போ பகா எண் ஆகும். அப்போவே நமக்கு இன்னொரு எண் எழுதிக்கலாம் 71. சரியா, அப்போ எத்தனை ஆச்சு, இப்போ மொத்தமாக எத்தனை ஆச்சு, எஸ் 8 இல்லையா. ஏதெல்லாம் 13 31 அப்புறம் 15 51 அப்புறம் எது கிடச்சிருக்கோம், எஸ் 17 71. ஒன்றை விட்டுட்டோம் நாம். ஏதாக்கும் 12 21. சரியா, இப்போ எத்தனை ஆச்சு, மொத்தமாக 8 ஆச்சு இல்லையா. இப்போ ஏதெல்லாம் 8/90 வாய்ப்புங்கிறது 8/90 கிடைச்சதா உங்களுக்கு. எஸ் 8/90. இனி அடுத்தது பாருங்க, அதிலேயே ஒரு கொஸ்டின் கூட உண்டோ, 3 இலக்க எண்கள். சரியா, 3 இலக்க எண்கள் மொத்தமாக ஏதிலிருந்து தொடங்குது, 100 இல்லையா. ஏது வரைக்கும் 999 வரைக்கும் வருது இல்லையா. 100லேருந்து 999 வரைக்கும் எத்தனை எண்ணிக்கை உண்டோ, எஸ் 900 இல்லையா. இப்போ மொத்த எண்ணிக்கை நமக்கு கிடைச்சாச்சு. 3 இலக்க எண்களில் மொத்த எண்ணிக்கை நமக்கு 900 கிடைச்சாச்சு இல்லையா. இனி நமக்கு தேவையான வாய்ப்பை கண்டுபிடிக்கணும். நமக்கு தேவையான வாய்ப்பு ஏதாக்கும், தேவையான வாய்ப்பு பெருக்கல் பலன். அந்த 3 இலக்கங்களின் பெருக்கல் பலன் ஏது வரணும், பகா எண் வரணும். 3 இலக்க எண்களின் 3 இலக்கங்களையும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும், பகா எண் வரணும். புரியுதா. அப்போது ஃபஸ்ட்டு நாம் என்ன எடுத்துக்கலாம், 100 எடுத்துக்கலாம் இல்லையா. நாம் 100 எடுத்துக்கலாம். 100 வராது, ஏன்னா அது 0 வருது இல்லையா. பெருக்கும்போது 1 0 0. 3ஐயும் பெருக்கும்போது 0 வருது, அதனால் அது வேண்டாம் இல்லையா, அது எடுக்க முடியாது. பின்ன அடுத்த எண் அதே மாதிரி 0 வர்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா பகா எண் வரணுமில்ல. அப்போது அப்படியே பார்க்கும்போது பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் எண் ஏது, எஸ்
110 வரைக்கும் எடுத்துட்டு அடுத்தது எது எடுக்கலாம்? 111. 111 பாருங்க, பெருக்கி பாருங்க. 111 பெருக்கும்போது 1 வருது, அதுவும் பகாயன் கிடையாது. அடுத்த எண் பாருங்க 112. 112 வரும்போது நல்லா யோசிங்க, 1 1 2 அந்த இலக்கங்களின் எண் வந்து 1 1 2ன்னு வருது. அதை பெருக்கங்க பார்க்கலாம். 1 பெருக்கல் 1 பெருக்கல் 2 அதை பெருக்கும்போது சமம் 2 கிடைக்குது. அது என்னவாக்கும்? பகாயன் இல்லையா? 112. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 112ங்கிற போது நல்லா யோசிங்கன்னு பார்க்கலாம். அதில் என்னெல்லாம் வருது? 1 1 2ன்னு வருது. இதுவே நாம் முன்ன பண்ண மாதிரி நமக்கு இதை ஒன்று மாற்றி பார்க்கலாமா? இந்த இலக்கங்களை ஒன்று மாற்றி எழுதலாமா? பாருங்க, யோசிங்க. எஸ், 121. யோசிச்சு பாருங்க. இதுல இருந்தே நம்ம எழுதிக்கலாம். 121. 121ங்கிறத பெருக்குங்க. 1 பெருக்கல் 2 பெருக்கல் 1 சமம் 2 வருது. அதுவும் பகாயம். இனி ஏதாவது பண்ண முடியுமா? யோசிங்க பார்க்கலாம். எஸ், பண்ண முடியும். எப்படி எழுதலாம்? இதையே 211 எழுதலாமல்ல? அதுவும் 3 இலக்க எண் தானே. பெருக்கி பாருங்க. 2 பெருக்கல் 1 பெருக்கல் 1 அப்போ என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். பகா எண்ணாகும். அப்போ இந்த செட்டில் எத்தனை எண்ணம் வந்தாச்சு? 3 எண்ணம் நமக்கு தேவையானது கிடைச்சாச்சு. சரியா? 112 வருது, 121 வருது, 211 வருது. இனி 112 எடுத்தோம், அதில் 3 செட்டு கிடைச்சிது. அடுத்தது பாருங்க. எஸ், ஏது எடுக்கணும்? 113. 113ல் 2 எண்ணம் 1 வருது, 2 இலக்கங்கள் 1 1ன்னு வருது. அது அடுத்தது 3ன்னு வருது. நீங்கள் நோட் பண்ணிக்கணும் நல்லா எப்படி எடுக்கிறேன் டீச்சர்னு. சரியா? யோசிச்சாலே கிடைக்கும் உங்களுக்கு, ஈஸி இல்லது. அப்போது அதை பெருக்கங்க பார்க்கலாம். 1 பெருக்கல் 1 பெருக்கல் 3 சமம் 3 என்னவாக்கும்? பகாயம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 2 3 5 7 அந்த பகா எண்களை யோசித்து வச்சா போதும் இல்லையா? அதுலேருந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போது அடுத்தது ஏதாக்கும்? 113. உடனே உங்களுக்கு அடுத்த எண் கிடச்சிருக்குமே. எஸ், ஏதாக்கும் அடுத்தது? 131 இல்லையா? அப்படியே திருப்பி அந்த 3 நடுவில் எழுதி அந்த பக்கம் 1 போட்டால் போதும் இல்லையா? ஏன்னா அது இலக்கங்கள் மாறாது இல்லையில. சரி, பெருக்கங்க பார்க்கலாம். 1 பெருக்கல் 3 பெருக்கல் 1 சமம் 3 அதுவும் பகா எண் கிடைக்குது இல்லையா? அடுத்த எண் பாருங்க. அப்படியே போடும்போது எது வரும்? 311 இல்லையா? இப்போ எத்தனை நமக்கு நம்ம செட்டில் கிடச்சிச்சு? 6 எண்ணா 6 எண்கள் கிடைச்சாச்சு இல்லையா? இன்னும்டா? எஸ், இருக்கு இல்லையா? 5 2 3 பகா எண்கள் வரிசை யோசிங்க. 2 3 அதுக்கப்புறம் ஏதாக்கும் எண் 5 இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் எண் ஏதாக்கும்? 115. ஐடியா கிடைச்சதா உங்களுக்கு? அப்படியே யோசிச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எழுதி ஒன்றும் பார்க்க தேவையே இல்லை. 115 115 பாருங்க. சரியா? எஸ், 2 ஒண்கள் 1 வருது இல்லையா? 2 1 1 பின்னொரு பகா எண்ணம். அதை பெருக்கங்க பார்க்கலாம். 1 பெருக்கல் 1 பெருக்கல் 5 சமம் 5 அது பகா எண்ணாகும். அப்போ அடுத்தது உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. ஏதாக்கும்? 151. அடுத்தது 511. எஸ், சரியா? அப்போ அடுத்தது பாருங்க. இந்த 3 செட் கிடைச்சது இல்லை. அடுத்தது பாருங்க. அடுத்த பகா எண் ஏது? 2 3 5 அதுக்கு அடுத்தது 7 இல்லையா? அப்போ ஏது எடுக்கணும்? எஸ், டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? 117 தான் எடுக்கணும். புரியுதா? 1 பெருக்கல் 1 பெருக்கல் 7 சமம் 7 அதுவும் என்ன? பகா எண்களாகும். சரியா? இப்போ 117 கிடைச்சா உடனே அடுத்த எண் கிடைச்சிரும். 171. அடுத்தது எஸ் 711. இப்போ எத்தனை எண்ணிக்கை கிடைச்சது உங்களுக்கு? எஸ், எத்தனைண்ணா? 12. அப்போ நமக்கு தேவையான வாய்ப்பு 12. மொத்த வாய்ப்பு 900. இப்போ வாய்ப்பு எப்படி எழுதுறது? 900 12ன்னு எழுதிக்கலாம். புரியுதா? எஸ். அப்போது மற்ற எண்களையும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக எடுத்து பாருங்கள். சரியா? பகா எண் வருதான்னு பாருங்கள் நீங்கள். அடுத்தது 4வது கொஸ்டின் டீச்சர் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 முதல் 6 வரையுள்ள எண்கள் எழுதிய இரு பகடைகள் ஒன்றாக உருட்டப்படுகின்றன. இவ்வாறு கிடைக்கும் எண்களின் தொகை எந்த எண்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சரியா? மிக அதிகமாக வாய்ப்புள்ள தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பகடை விளையாட்டெல்லாம் தெரியும் உங்களுக்கு, சரியா? அதை விளையாடும்போது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரியெல்லாம்? அதில் ஏதெல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு டீச்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? 1 அதோட 6 முகங்கள் உண்டு. அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு நம்பராக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1 2 3 பின்ன 4 வரும், பின்ன 5 வரும், 6 எண்ணம் வரும். இந்த மாதிரி பகடையில் விளையாடுறாங்க, சரியா? அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இரு பகடைகள் உருட்டும் போது எண்களின் தொகை எந்த எண்களாகும் கேட்டிருக்காங்க. அப்போது 2 பகடைகளையும் நாம் யோசிக்கணும். அப்போ 2 எண்கள் ஜோடியாக வரும் இல்லையா? அதாவது இதில் 1 வரும்போது இதுலேயும் 1ங்கிற நம்பர் இல்லையா வரலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த பகடையில் 1ன்னு கணிக்கும் போது இந்த பகடையில் என்ன வரலாம்? 2ன்னு வரலாம் இல்லையா? அந்த மாதிரி நாம் சொல்லிகிட்டே போகும்போது டோட்டல், அதாவது மொத்த வாய்ப்புகள், மொத்த இந்த ஜோடிகள், இந்த எண் ஜோடிகள் எத்தனை இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எஸ், எத்தனை? இதில் 6ம் இந்த பகடையில் 6ம் இல்லையா? மொத்தமாக 6 பெருக்கல் 6 எத்தனை வரும்? 36. மொத்தமாக எத்தனை வரும்? மொத்த வாய்ப்பு 36. அதில் நமக்கு தேவையான வாய்ப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? எண்களின் தொகை எந்த எண்கள் வரலாம், எந்த எண்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரலாங்கிறத வாய்ப்பு வரலாம். இவ்வாறு கிடைக்கும் எண்களின் தொகை எந்த எண்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது தொகை எந்த எண்கள்ங்கிறது கண்டுபிடிக்கணும். பின் என்ன? அந்த மிக அதிகமுள்ள வாய்ப்பு எது? அந்த தொகைகளில், இந்த தொகையில் மிக அதிகமாக வரும் வாய்ப்பு, அதிகமாக வர வாய்ப்புள்ள எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். எண் ஜோடிகள் புரியுதா? அதை நாம் தொகை கண்டுபிடிக்கணும். முதல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அதோட தொகை முதல் பகடையில் 1ன்னு காட்டலாம், 2வது பகடையில் 1ன்னு காட்டலாம் இல்லையா? அப்போ தொகை எத்தனை? 1 + 1 2. சரியா? அப்போ தொகை 2ன்னு வருது. பின்ன கவனிங்க பார்க்கலாம். அடுத்தது எது வரலாம்? இதில் 1ன்னு காட்டலாம், 2வது பகடையில் 2ன்னு வரலாம். அப்போ 1, 2 1ஐயும் 2ஐயும் கூட்டும்போது 3ன்னு வரலாம். அதுவே திருப்பி வரலாமல்ல, முதல் பகடையில் 2ம் 2வது பகடையில் 1ம் வரலாம். அப்போவும் கூட்டும்போது தொகை சேம் இல்லையா? தொகை சமமாக வருது, 3 தான் வருது. சரியா? அப்படியே 2 2 வரலாம், தொகை 3, பின்ன என்ன வரலாம்? 4 5 6 7, அதே போல் 12 வர தொகை வரலாம். கடைசியாக 6, 6 வரலாம்ல, இந்த பகடையில் 6 வரலாம், அடுத்த பகடையில் 6 வரலாம் இல்லையா? நம்ம விளையாடும் போது தெரியும்ல, நமக்கு பாம்பு ஏணியெல்லாம் விளையாட்டு நம்ம இந்த பகடையில் தானே விளையாடுவோம். அப்போ தெரியும் இல்லையா நமக்கு? 12 வரும்போது எப்படி 12 எடுக்குவோம்? இதில் 6, இந்த இதில் பகடையில் 6, அடுத்ததில் 6 கணிக்கும்போது நம்ம 2ஐயும் கூட்டும்போது 12 வரலாம் இல்லையா? நமக்கு 12 கிடைக்கும். அதே மாதிரி அதாப்போ பெருசு 12 தான், அதோட பெருசு தொகை வர்றது 12. சரியா? இனி கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்ல என்ன பார்ப்போம்? வாய்ப்பு அதிகம் உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. தொகை வாய்ப்பு அதிகம் உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போர்டை பாருங்க, அந்த தொகை எண் போட்டிருக்காங்க பாருங்க, அதே நல்லா கவனிங்க. சரியா? அதை தொகை ஏதாக்கும் ஜாஸ்தி வருது? ஏது ஜோடிகள் வரும்போது தொகை ஜாஸ்தியாக வருது? எஸ், 7 வரும்போது இல்லையா? 7 வரும்போது தான் அந்த ஜோடிகளின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக வருது. அப்போது தான் என்ன தொகை 7 வரும்போது தான் எண் ஜோடிகள் ஜாஸ்தியாக வருது. அதுதான் வாய்ப்புங்கிறது. நீங்கள் புரிஞ்சதில்ல அந்த கணக்கு? எஸ், ஓகே. அப்போது நீங்கள் பகடை உருட்டும் போது எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கணக்கெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லைல்ல? எஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா? நீங்கள் நல்லா சிந்திக்கக்கூடிய கணக்குகள்லாம் நிறைய இருந்தது இந்த லெசனில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா? சரி, ஓகே. அப்போது இந்த லெசன் நல்லா புக்கை நல்லா வாசிங்க.